சீமான் எதுக்காண்டி மக்கள் இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு உண்மையுமே அக்கறை இருக்கவங்க தான் பேசுவாங்க. மக்களுக்காண்டி எல்லா போராட்டத்துலையும் வந்து நிற்கிறது சீமான் தான். தமிழகத்தில் பிற மொழியாளர்கள் பிற ஜாதி எல்லாமே கலந்து தான் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறோம். இருந்தாலும் எல்லாத்துக்குமே குருதி கொடை பாசறை மூலமாக அதிகமாக பிளட் தர்றது நாம் தமிழர் தான். அதிகமாக ரத்தம் தானம் பண்ணுறது. வருமான கூட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் இலவசங்களை கொடுத்துட்டு மற்றவங்களுக்குன்னா எல்லாத்துக்குமே கொடுக்க வேணான்றதான் சீமானோட கருத்தாக இருக்குது. இப்போ கீழே வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து சீமானையோ இல்லை என்னையோ ஏதாவது பேசுவாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த பொறுப்பும் இல்லை. அண்ணனே வந்து படம் நடிக்கிறாரு, அது மூலமாக அவருக்கு வருமானம் வருது, அதனால் அவர் வந்து சாப்பிட்றாரு. புரியுதா? அவர் காரே கிடையாது, எல்லாமே அவதூறு தான். அவர் ஏழது மக்களுக்காண்டி பேசிட்டு தான் இருக்காரு. மாநாடுனா போட்டு நாம் தமிழரை விட அதிகமாக திறன் நிதி வாங்குறதே மற்ற கட்சிகள் தான். மாற்றி எந்த இடத்துலையும் பேசுனதே கிடையாது. அவரை ஃபுல்லாக பின்தொடர்ந்தா மட்டும் தான் புரியும். அப்படி இல்லைன்னா திருக்குறள் நல்லா படிச்சுட்டு அவரோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். இதில் வாக்குறுதி கொடுத்துட்டு செயல்முறையில் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்கன்னா இல்லை, அவங்களனா சொல்ல மாட்டாங்க. மக்கள் சீமானு மட்டும் தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு விலைக்கு நான் வந்து காணொலி வந்து இட்டிருக்கேன். அவரை பற்றி வீடியோ போடுறதுனால எனக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. ஸ்க்ரீனில் தெரியுற சேனல்ஸ்னால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே சொல்கிறதுக்கு நான் இருப்பேன்னு தெரியாது, நான் வீடியோ போடுவான்னு தெரியாது. ஏன்னா நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு ஃப்ரீ டைமில் அப்போ தான் நான் வந்து வீடியோ போட முடியும். இது உண்மைன்னு சொல்லிட்டு யதார்த்த நிலைக்கு வாங்க. பொய்யான சில பேருக்கு இது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்பவருக்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். அதோட ஒன்று விளக்கி சொல்லணும்னா, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி உள்ள மனிதரெல்லாம் வெற்றி பெறுவதில்லை.